ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் எதற்காக நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலும் மனிதர்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் இந்த வசனத்தை குறித்து அறியாதபடிக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கெட்டு கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பாமல் அநேக லட்சக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பல வருடங்களுக்கு முன்பாக அவர் வருகிறேன் என்று சொல்லியும் இன்னும் வரவில்லை என்று அநேக மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து வரவில்லை, வருகிறார் என்று அநேகர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், வரவில்லை என்று அநேகர் நினைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் கெட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களும் கெட்டு போகாமல் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விருப்பத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் அறிந்து கொள்ளும்போது தான் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் மனம் திரும்புவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அநேக காரியங்களை நினைத்து அதன் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர் என்ன விரும்புகிறார், நம்மை படைத்த தேவன் என்ன விரும்புகிறார் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும்போது தான் நாம் மனம் திரும்ப முடியும். நாம் கெட்டு போகாமல் இருக்க முடியும். நான் எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன் என்று அநேகருக்கு கேள்விகள் இருக்கும். பிறந்த அநேகர் பாவத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன முடிவு என்றால், இந்த சாபத்தோடு கூட, பாவத்தோடு கூட நீங்கள் அழிந்து போகக்கூடாது. ஆனால் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், திரும்பவும் உயிரோடு எழுந்தார், திரும்பவும் வரப்போகிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவோம். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பொறுமை, நீடிய பொறுமை எதற்காக என்பதை இந்த வேத வசனத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற இந்த காரியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதன் பிரகாரம் மனம் திரும்பி கெட்டு போகிற காரியங்களை விட்டு விலகி நல்ல காரியங்களை பற்றி கொண்டு நாங்கள் உம்முடைய வருகையில் உம்மை சந்திக்கும்படியாக பரிசுத்தமுள்ள மனிதர்களாய் நாங்கள் வாழ்ந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சிலர் எண்ணுகிற பிரகாரம் நீர் தாமதமாக இருக்கிறீர் என்று நாங்கள் எண்ணாதபடி உம்முடைய வருகை எதிர்நோக்கி உம்முடைய வருகையில் உம்மோடு கூட நாங்கள் வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.